வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சத்விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, இதுவும் ஸ்ரீரங்கத்துல நடந்த சம்பவம். என்ன அப்படின்னா, ராமானுஜர் ஸ்ரீ ரங்கநாதருடைய கோயில் நிர்வாகம் சரியில்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. சில ஊழல் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால கோயில் நிர்வாகத்தை மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறார். அப்போ இந்த விஷயம் அந்த கோயில் நிர்வாகிக்கு தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஒரு சன்னியாசி இல்லையா, 7 வீட்டில் ஒரு நாளைக்கு பிச்சை வாங்குவாங்க. அந்த 7 வீட்லையுமே கொடுக்கலை அப்படின்னா அவங்க பட்னியாக இருக்கணும். ஒரு கணக்கு ஒரு நாளைக்கு 7 வீடு தான். அப்போ இன்னைக்கு இந்த அக்ரஹாரத்தில் இந்த 7 வீடு அப்படின்னா அதுக்கு அடுத்ததான 8வது வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் பிச்சை வாங்குவாங்க. அப்போ இன்னைக்கு இந்த வீட்டுக்கு தானே அவர் உஞ்சவிருத்திக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிர்வாகி மனைவி கிட்ட இந்த விஷத்தை கலந்து ராமானுஜருக்கு சாப்பாட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். உடனே அந்த மனைவி அவங்க கதறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அழுகுறாங்க. உடனே இதை இல்லை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதட்டி சொன்ன உடனே என்ன சொல்றது, கணவன் சொல்றத தட்ட முடியாம அந்த அம்மாவும் விஷத்தை கலந்துடுறாங்க. ராமானுஜரும் உஞ்சவிருத்திக்கு வர்றார். வந்த உடனே அந்த அம்மா சாப்பாடு போடும்போது அழுதுடுறாங்க. அவங்களே அறியாம ஒரு அழுக பீறிட்டு அழுத உடனே ராமானுஜருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த சாப்பாடை எடுத்துட்டு போறாங்க காவேரி கரையில. சரி என்னமோ இருக்கு அப்படின்னு ராமானுஜருக்கு ரங்கநாதர் உணர்த்திடுறாரு. அப்படியே அந்த சாப்பாட்டை அப்படியே காவேரியில அந்த ஆத்துல அப்படியே விட்டுட்டு, ரங்கநாதா உன்னுடைய சேவைக்காக தானே, உன்னுடைய உற்சவங்கள் எல்லாமே நல்லா நடக்கணும், கோயில் நிர்வாகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் நிர்வாகத்தை மாற்றணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை இப்படி நீயே இப்படி என்னை சோதிக்கலாமா, நீ வேணாம், நான் காஞ்சி வரதங்கிட்டே போயிடுறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறார். ஒரு ஸ்டேஜ்ல அந்த விறுவிறு நடக்கிறார். கூரத்தாழ்வார் அவருடைய சிஷ்யர், அத்தியந்த சிஷ்யர் கூரத்தாழ்வார். ஏற்கனவே நான் கூரத்தாழ்வாரை பற்றின பதிவு கொடுத்துருக்கேன், நீங்கள் கமல்வாஸ்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். உடனே இல்லை நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு கோயில் சாவி தானே வேணும், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் பண்ணுறார். அதுக்கப்புறம் ராமானுஜர் கூட்டிகிட்டு வந்துடுறாரு கூரத்தாழ்வார். அப்போ அந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வருது, அந்த கோயில் நிர்வாகியோட அம்மா பரமபதிச்சிடுறாங்க. உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டி பிராமின் ஒரு சம்பிரதாயம் இருக்கும். பிராமண சம்பிரதாயத்தில் என்ன அப்படின்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பாவத்தை எல்லாமே அந்த சவுண்டி பிராமின் வாங்கிப்பாங்க. அந்த சவுண்டி பிராமினுக்கு பிடிச்ச பச்சனங்கள்லாம் வச்சு திருப்தியான்னு கேட்பாங்க. அவங்க அந்த யாரு அந்த வீட்டில் அந்த பரமபதிச்சிருக்காங்களோ அந்த சவுண்டி பிராமணி எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டு பாவத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பாவத்தை வாங்கிப்பார். அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயங்கள் நடக்கும். உடனே சவுண்டி பிராமணன் தேடுறாங்க. உடனே கூரத்தாழ்வானே போய் நான் சவுண்டி பிராமணா வர்றேன், உங்க அம்மாவுக்கு என்ன சொல்றீங்க, வேதம் படிச்சவர் நீங்க, இவ்வளோ தலை சிறந்த ஒரு பெரிய ஒரு மகானுபர் நீங்க, எங்க அம்மாவுக்கு வர்றது நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு உட்காரார். இலை போடுறாங்க. எல்லா வச்சனங்களும் பரிமாறப்பட்டது. உடனே சொல்லிடுறாரு, உங்க அம்மா பண்ண பாவம் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், உங்க அம்மா மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு கூரத்தாழ்வார். அதாவது திருப்தியான்னு கேட்கணும். அந்த சவுண்டி பிராமின் திருப்தின்னு சொல்ற வரைக்கும் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். உடனே இந்த நிர்வாகி உங்களுக்கு பச்சனங்கள்லாம் வச்சுட்டு உங்களுக்கு திருப்தியான்னு கேட்கிறார். எல்லாமே எல்லாம் முடிஞ்சோடனே எனக்கு திருப்தி இல்லை அப்படின்றார் கூரத்தாழ்வார். அப்போ பதறார் அவர். அந்த கோயில் நிர்வாகி என்ன பண்ணனா நீங்க திருப்தி அடைவீங்கன்னு கேட்கிறார். எனக்கு கோயில் சாவி மட்டும் கொடுத்துருங்க, நான் திருப்தி ஆயிடுவேன்னு. ஒண்ணுமே செய்ய முடியாது. உடனே ஏன்னா அவங்க அம்மா மோட்சத்துக்கு போகணும், இவர் திருப்தின்னு சொன்னாதான் மோட்சத்துக்கு போவாங்க. உடனே அந்த சாவியை வாங்கி ராமானுஜர் கையில கொடுத்துறாரு கூரத்தாழ்வான். இந்த எவ்வளவு நெகிழ்வான விஷயம் பார்த்தீங்களா, தன்னுடைய குருவுக்காக ஆச்சாரியனுக்காக யாரோ பண்ணின பாவத்தெல்லாம் வாங்கி அந்த சாவிய ராமானுஜர்கிட்ட கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய நெகிழ்வான ஒரு விஷயம் பாருங்க. அந்த காலத்துலலாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பக்தி நிறைய இருக்கு. குரு என்ன சொன்னாலும் அப்படியே குரு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ற அவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, நம்மளோடவே டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது அடியன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலதரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.